தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வருகிறாரு. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டாரு. ஆனா தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? முதல் கேள்வி கேட்போம், ஐயா யாருக்குனே ஒரு ராஜா இருக்கார், அப்புறம் எதுக்கு என்ன ராஜாவா அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு கேட்போம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்போம்? எனக்கு 7 அன்னைமார் இருக்காங்க, அதுல 3 பேர் யுத்த புருஷர்கள், அவங்களுக்கு யாராச்சும் நீங்க பண்ணியிருக்கலாமே, ஏன் எனக்கு பண்றீங்கன்னு கேட்போம். மூன்றாவது கேள்வி என்ன கேட்போம்? யாருக்குனே ஒரு ராஜா இருக்கும்போது நீங்க என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்றது தெரிஞ்சுனா அவர் என்ன சும்மா விடுவாரா அப்படின்னு கேட்போம். ஆனா தாவீது ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், தன்னை அபிஷேகம் பண்ண வருகிறது சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால் அதுல தேவ சித்தம் இருக்கும். அப்ப அந்த தேவ சித்தத்திற்கு எதிராக நான் ஒரு கேள்வியும் கேட்க கூடாது என்று சொல்லி தன்னை